ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டு ரத்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாளாக நம்ம செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சது இது. ஏன்னா ரொம்ப ரேர் இது கிடைக்கிறது. சப்போஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா முன்னாடியே போய் இந்த ஆட்டுக்கறி கடைலாம் இருக்குல்ல, கறி விற்கிற கடையில் சொன்னால் நம்மளுக்கு பிடிச்சி கொடுப்பாங்க. ஆனால் அது ரேட்டு இங்கே ரொம்ப கூட சொல்லுவாங்க. சரி, அதனால் நம்ம ஆடு தொட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே நாங்கள் கிளம்புனோம். ஆனால் நாங்கள் போகிறது லேட்டாக போயிட்டோம். 11 மணிக்கு போனதுனால எங்கே நேரமானு தெரில, அங்கே எதுவுமே இல்லை. எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. சும்மா போயிட்டு வெட்டியாக ரொம்பவே கோவத்தோடு வந்தேன் நான் வரும்போது. ஏன்னா எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையா, அதனால் ரொம்ப கோவத்தோடு வந்தேன். ஸோ அதனால் இந்த வாரம் சண்டே என்ன பண்ணோம், நாங்கள் சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஒரு 6 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி 7 மணிக்கெலாம் நாங்கள் அங்கே போயிட்டோம். 7 மணிக்கெலாம் அங்கே போனோடனேமே பார்த்தா செம்ம கூட்டங்க. அங்கே பார்த்தா நிறைய பேர் காலையிலே அங்கே வாங்குறதுக்கு நிறைய பேர் அங்கே வந்துட்டாங்க. பார்த்தா செம்ம கூட்டம். அங்கே போனீங்கன்னா இந்த ஆட்டோட பார்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்க்க வாய்ப்பு இருக்குது, நிறைய இருக்குது. ஏன்னா ஆடு வெட்டுற இடமாச்சுங்களா அது. ஸோ அதனால் நம்மளுக்கு ரேட்டும் கம்மியாக கிடைக்கும். சப்போஸ் நம்மளுக்கு இந்த ரத்த பொரியல் நம்ம ஏரியாவில் வாங்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே போய் அந்த கறி கடையில் சொல்லி வைக்கணும், இந்த மாதிரி எங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க ஒரு பாட்டில் பிடிச்சி கொடுப்பாங்க. பிடிச்சாங்கன்னா அது ரேட்டும் இங்கே கூட இருக்கும். இப்போ என்னென்னா இங்கே எப்படியோ ஒரு 250 இல்லை 200 சொல்லுவாங்க. இது நம்ம ஆடு தொட்டியில் போய் வாங்குற மாதிரி தான் நம்மளுக்கு இது ஒரு பீஸ் 50 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. என்ன ஒன்று கொஞ்சம் குவான்டிட்டி கம்மி தான், இருந்தாலும் பரவாயில்லைங்க, வாங்கலாம். ஒரு டின்னில் பிடிச்சி கொடுத்தாங்க. அந்த டின்னோட ஷேஃபே இருக்குது பாருங்கள், அந்த ரத்தத்தோட ஷேஃபும் அந்த டின்னோட ஷேஃபே இருக்குது பாருங்கள். நாங்கள் என்ன பண்ணோம், சரி 50 ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு 3 பீஸ் வாங்கிட்டோம். 3 பீஸ் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பசங்களுக்கு ரத்தம் உடம்புல ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சுவரொட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நாங்கள் அதுவும் 2 பீஸ் வாங்கியிருந்தோம். அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், அந்த வீடியோவும் பாருங்கள் மறக்காமல். இது வாங்கிட்டு வந்தோடனே நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 9 மணி ஆயிடுச்சு. வரும்போது ஒரு காஃபி ஷாப்பில் டீலாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. ஆல்ரெடி இது நான் 1 டைம் செஞ்சு பார்த்துருக்கேன் இந்த ரத்த பொரியலை. ஸோ அதனால் நான் ஒவ்வொன்றா சொல்லும்போது தான் ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருந்தான். இந்த ரத்தத்தெல்லாம் ஃபஸ்ட்டு கையை வச்சு நல்லா பிசைய சொன்னாங்க. அப்போது அந்த ஆடோட முடி கிடி ஏதாவது நம்ம கையில் மாட்டுச்சுன்னா நம்ம அதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வயிறு சரியில்லாமல் போக வாய்ப்பு நிறைய இருக்குது, அந்த முடி எடுக்காமல் நம்ம செய்யறதுனால. அதனால் நல்லா அதை ஃபஸ்ட்டு அந்த ஆடு வாஷ் பண்ணிவிட்டு, அந்த ரத்தத்தை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் போட்டு நல்லா பிசையணும். பிசையும் போது நம்ம கையில் அது முடி கிடி இருந்துச்சுன்னா எல்லாமே மாட்டிடும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அலச முடியாதுல்ல அதை. அதனால் முன்னாடியே அலசிட்டு ஒரு கடாயில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்து இது ஓரமாக அப்படியே வச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுதான் இதுக்கு தேவை. ரொம்பலாம் தேவை கிடையாதுங்க. ஆமாம், ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு, சோம்பு இருந்தால் கூட சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் 2 பச்சை மிளகா அரிஞ்சு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். வதக்கி முடித்ததுக்கப்புறம் நல்லா அது வதங்கிறது நம்மளுக்கே தெரியும். நல்லா வதங்கின அந்த ரோஸ் கலரில் நல்லா முறுமுறுன்னு வரும்ல, கோல்டன் ப்ரௌனில் வர மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரத்தம் நம்ம சைடில் பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரத்தத்தை எடுத்து அதில் ஊற்றும் போது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த ரத்தத்தோட கலர் நல்லா மாறுறது நம்மளால் பார்க்க முடியும். முன்னாடி ரெட் கலரில் இருக்கும், இப்போ ஒரு மாதிரி பிங்க் ஷேடில் மாறும். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இந்த டிஷ்ஷெல்லாம் செஞ்சு, எனக்கே டச் விட்டு போச்சு. ஸோ அதனால் நானே இதை யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சேன், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்குது. அடியில் ரொம்ப அடி பிடிக்கிறதுனால நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கொதிச்சு கட்டி ஆகுது. நம்ம முட்டை பொடி மாஸ்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பதத்துக்கு இது வரணும்.
அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். கை வலியே வந்துருச்சுங்க. ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிருது. நான் கொஞ்சம் ஆயில் கம்மியாகவே சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஆயில் அந்தளவுக்கு ஊற்றலை. உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இதில் வேணும்னா பின்னாடி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு, செஞ்சதுக்கப்புறம் வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றி இதை வதக்க ஆரம்பித்தேன். வதக்கிட்டு தெரியுதுங்களா, முன்னாடி இருந்த ஒரு இதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடி கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு, சூடு ஆக ஆக கடாயில் ஏற அந்த ரத்த பொரியல் சுருள ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். நல்லா கலரும் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. முன்னாடி இருந்த கலர் மாதிரி இல்லை, இப்போ கலரும் அதுக்கே நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்த சைடெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போவே எண்ணெய் கம்மியாக ஊற்றுனதுனால பிடிக்க ஆரம்பிச்சுதா என்னன்னு தெரியல. கை விடாமல் நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பக்கம் சைடில் வந்து எங்கள் அம்மா ஆல்ரெடி சிக்கன் குழம்பு கூட்டி வச்சுட்டாங்க. அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. நல்லா கிண்டணும். கட்டி கட்டியாக நிற்கும். கொஞ்சம் நம்ம அந்த குத்தி கிண்டணுன்னா கொஞ்சம் பொடி மாஸ் மாதிரி தூள் தூளாக வரும். அப்படி இல்லைன்னா கட்டி கட்டியாக அங்கங்கே நின்றுது. அதுக்காகவே நாங்கள் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருந்தோம். அதை நல்லா இருக்குல்ல, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி. கலர்ஸ் நல்லாயிருக்கு. ஏன்னா முன்னாடி இருந்த கலரும் இப்போ வந்து ஒரு மாதிரி பிங்க் ஷேடு, அப்புறம் பிளாக் கலரில் மாறும். பிங்க்குக்கு அப்புறம் இது பிளாக் கலரில் மாறுங்க ஃபுல்லாக. கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் அதை யூடியூப்பில் தான் பார்த்து செஞ்சோம். முன்ன நம்மளுக்கு செஞ்சு நம்ம பாட்டி இருக்கும் போதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இது யாரும் செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதை வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுறோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதை நாங்கள் செய்கிறோம். ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், திருப்பி அதை மாற்றி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தெரியுதுங்களா, நல்லா வந்து சைடெல்லாம் வர கடாயில் இப்போ பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிண்டவும் நம்ம கைவிடாமல் தான் இவ்வளோ நேரம் கிண்டிகிட்ருக்கோம். அப்பயுமே வந்து சைடெல்லாம் கடாயில் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போவே கொஞ்சம் எண்ணெய் சுற்றி ஊற்ற சொல்லி சொன்னேன். ஸோ இது எண்ணெய் அந்த பக்கம் 4 பக்கம் ஊற்றி விடு, ஒருவேளை அப்போயாவது தீயாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு இதெல்லாம் சிம்மில் தான் வச்சு வதக்கிட்டுருக்கோம். டோட்டலாகவே ஃபுல்லாகவே இப்போ வந்து கலர் ஃபுல்லாகவே மாறிடுச்சு. பிளாக் கலரில் மாறிடுச்சு. ப்ரௌன், நல்ல டார்க் ப்ரௌன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கலரில் இருக்குது. டார்க் ப்ரௌன் கலரில். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெப்பர் தூள் இதெல்லாம் போட்டோம். ஆனால் அப்பயுமே அது வந்து அந்த அளவுக்கு காரம் இல்லைன்னா பசங்க சாப்பிட்ணும் அப்படின்னதுனால நாங்கள் அந்தளவுக்கு அதில் காரம் போடலை. மஞ்சத்தூள் போட்டோம். அப்புறம் உப்பு, லைட் பெப்பர் தான் அந்த அளவுக்கு காரம். இதில் 2 பச்சை மிளகா தான் நம்ம ஆல்ரெடி முன்னாடி போட்டிருக்கோம். அதனால் பெப்பர் போட்டோம். நாங்கள் பெப்பர் தான் கொஞ்சம் காரம் கொடுக்கும். ஆனால் அப்பயுமே அதில் காரம் இல்லை, ஏன்னா பசங்க சாப்பிட்ணும் அப்படின்றது நாங்கள் அந்த அளவுக்கு காரம் அதில் ஆட் பண்ணலை. ரொம்பவே நல்லது தான் உடம்புக்கு இதெல்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீப்பாக உங்களுக்கு இந்த ரத்தம் கிடைக்கணும்னா நீங்கள் அங்கே தான் ஆடு தொட்டி தான் போகணும். ஏன்னா அங்கே தான் ரேட்டு கம்மி. நானே வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு செகண்ட் டைம் போனோம். ஆல்ரெடி ஒரு டைம் போயிட்டு வந்து தான் ஏமாந்து வந்தோம். ஸோ அதனால் இது செகண்ட் டைம் போய் தான் இதை வாங்கிட்டு வந்தோம். கரெக்டாக 11 மணிக்கெலாம் அங்கே எல்லாமே காலி ஆகிடுது. அதனால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் காலையிலே ஒரு 6 மணிக்கோ இல்லை 7 மணிக்கோ அப்படி கிளம்புங்க.
10 மணிக்கெல்லாம் வந்து ஊற்றி மூடி கிளம்பிடுவாங்க எல்லாத்தையும். எல்லாமே காலி ஆகிடுது அந்த டைமில். பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு கலரு. நம்ம வந்து இந்த ரத்தத்தை கலரிட்டு முட்டைப்பொடி மாஸ் மாதிரி வரும். அப்புறமா அதை எடுத்து பிரித்து பார்க்கணும். பிரித்து நம்ம பார்த்தோன்னா உள்ளே பிளட்டு இருக்குமா, பிளட்டு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம இன்னும் இதை வதக்கணும்னு அர்த்தமா. பிளட்டு இல்லை அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த சேனலில் சொன்னாங்க. ஸோ அதனால் நான் எடுத்து போட்டு சரி பிரித்து பார்ப்போம், இது நல்லா ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்றதுனால எடுத்து ஒரு சைடில் போட சொன்னேன், தட்டு மேலே. நம்ம அதை பிரித்து பார்த்துட்டு என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரித்து பார்த்தேன், லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால மறுபடியும் அதை அடுப்புலேயே வச்சாச்சு. வதக்குறது தாங்க இதில் கை வலியே அதிகம் நம்மளுக்கு. கை விடாமல் வதக்கிட்டே இருக்கிறது தான் கை வலியே வந்துடும் நம்மளுக்கு. இது தேவையான அளவுக்கு உப்பு, எவ்வளோ உப்பு போட்டாலுமே அதில் உப்பு குறைக்கவே இல்லை. மறுபடியும் உப்பு போட்டுட்டு தான் இருந்தோம். உப்பு பெப்பரு போட்டாச்சு. நாங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னாலும் கொஞ்சோண்டு கார மிளகாத்தூள் இருக்குல்ல, தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணோம். அப்பயுமே அதில் காரமே பத்தலைங்க. நாங்களும் நல்லா காரம் சாப்பிட்ற ஆள். தனி மிளகாத்தூள், பெப்பர் தூள், 2 பச்சை மிளகா போட்டுமே எங்களுக்கு காரமே பத்தலை. உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எங்களுக்கு ஏதோ தெரியாதனமா நாங்களே செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணுங்கள் வாங்கி. மறக்காமல் இதெல்லாம் சாப்பிட்ணும். மாதத்துக்கு ஒரு முறையாவது. கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கிடைக்காத பொருள் தான் சத்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்பரு, உப்பு 2 போட்டு லாஸ்ட்டாக கிளறி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் பாய், டாட்டா, see you. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை. மறுபடியும் ஒரு பீஸ் எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்து தாங்க இறக்கணும். அதே மாதிரி நீங்கள் எடுத்து பிச்சு பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை இறக்கிக்கோங்க. முடிஞ்சிருச்சு, ஃபினிஷ். இதுதான் நம்மளோட ரத்த பொரியல். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேட்டில் இருக்கிறது வந்து